கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே, அதிகாலை வேளையிலே கர்த்தர் நமக்காய், நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களை, அதிசயமான காரியங்களை செய்வதற்காய், சாதாரண காரியங்களை அல்ல, அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை செய்வதற்காய் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த நல்ல வேத தியானத்தோடு இந்த ஜெபத்திலே கலந்திருக்கிற உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காய் நன்மையும் செம்மையுமான கிருபையும் மேன்மையுமான காரியங்களை செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஒருவரும் இதுவரை கேட்டிராத, கண்டிராத, கேட்டு அறிந்திராத மகா பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் செய்ய வேண்டுமாய் கர்த்தரே உங்களை சந்திப்பார் என்று வேதத்திலே எழுதப்பட்ட அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தரே உங்களை சந்திப்பார். நீங்கள் எந்த இடத்திலே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே வேலை செய்கிறீர்களோ, ஊழியம் செய்கிறீர்களோ, அல்லது கர்த்தருக்காய் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே எந்த சிக்கலிலே, யாரிடம், எங்கே, யார் வீட்டிலே அகப்பட்டிருக்கிறீர்களோ, அல்லது எந்த ஊரிலே, எந்த நாட்டிலே, எந்த தேசத்திலே அகப்பட்டிருக்கிறீர்களோ, அல்லது எந்த வகையான சிக்கல்களிலும், சிரமங்களிலும், சோதனைகளிலும் அகப்பட்டிருக்கிறீர்களோ, அங்கே அவர் உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா! இது எத்தனை அற்புதமும் அதிசயமுமான காரியம் என்பதை நீங்கள் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு காரியம் கர்த்தரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர், ஆபத்து காலத்தில் நானே உன்னோடு இருந்து செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நானே உன்னோடு இருந்து, ஒருவேளை நாம் போட்டிருக்கிற கர்த்தரே உங்களை சந்திப்பார் என்பதை சிலர் மிக பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ, நம்முடைய அன்பின் ஆண்டவரோ, ஆபத்து காலத்தில் அவரே நம்மோடு இருந்து, ஓ மைட்டி காட், உங்களையும் என்னையும் அவர் விடுவிப்பார், விடுவித்து கனப்படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ இது போன்ற சூழ்நிலைகளை ஊழியங்களிலே கடந்து வந்திருக்கிறோம். ஒரிசாவிலே, பீகாரிலே, இன்னும் 7 மாவட்டங்களிலே, மணிப்பூரிலே நடந்த நம்முடைய பிரம்மாண்டமான குற்றங்களை கர்த்தரே செய்து முடித்தாரே. எங்கே பிரச்சனைகளும் ஆபத்துகளும் உங்களுடைய சூழ்நிலைகளும் மகா மோசமாயிருக்கிறதோ, அங்கேயெல்லாம் கர்த்தருடைய பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் அவர் நீட்டி நமக்காய் அற்புதங்களை செய்வார். ஆபத்து காலத்தில் நிச்சயமாய் அவரே நம்மோடு இருக்கிறதை, அவரே நம்மோடு இருந்து நம்மை விடுவித்து கனப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் பெரியது, நான் பட்டுக்கொண்டிருக்கிற பாடுகள் எல்லாம் மிகவும் மிகவும் பெரியது, நான் படுகிற உபத்திரவங்கள் போன்று, சோதனைகள் போன்று, நான் சந்திக்கிற சோதனைகள் போன்று என் எதிரிகளுக்கும் அது போன்ற ஆபத்துகளும் உபத்திரவங்களும் வரக்கூடாது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இந்த கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடாதவர், மரண பரியந்தமும் அவர் உங்களை நடத்துகிறது மாத்திரமல்ல, உங்களை விடுவித்து தப்ப பண்ணுவார். உங்களை விடுவித்து கனப்படுத்துவார். நிச்சயமாய் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என்னுடைய உபத்திரவங்கள் எல்லாம் மிகவும் பெரியது, என் உபத்திரவங்கள், என் பாடுகள், என் துக்கங்கள் எல்லாம் மிகவும் பெரியது என்று சொல்லலாம். உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும், கர்த்தர் உங்கள் மீது காண்பிக்கிற பெரிய கிருபைகளும் நிச்சயமாய் அத்தனை பெரிதாய் இருக்கும். நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். நாம் ஆராதிக்கிற நல்ல தேவன், நாம் நோக்கி பார்க்கிற அற்புதங்களின் ஆண்டவர், நான் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற அந்த அற்புதங்களின், அதிசயங்களின் தேவன் நிச்சயமாய் உங்களை சாதாரண மனிதர்களாக அல்ல, மிக சாதாரண அற்புதமும் அதிசயமுமான மனிதர்கள்
மனிதர்களாய் உங்களை மாற்றிவிடுவார். உங்களுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் சாதாரணப்பட்டவைகளாய் இருக்க போவதில்லை. அது அசாதாரணமான, இந்த உலகத்தின் கண்களுக்கும் பார்ப்போர் கேட்போர் அறிந்து கொள்ளுவோர் எல்லோருடைய கண்களுக்கும் அது மகா பெரிய அற்புதமும் அதிசயமுமாய் இருக்க போகிறது என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாய் கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் ஒருவேளை என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று எத்தனை கொடுமைகள் ஆபத்துகளிலே எத்தனை சவால்களிலே இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக அற்புதமும் அதிசயமுமான கிரியைகளை காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். மாத்திரமல்ல, நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் வழிகளிலே அவர் உங்களை சந்திப்பார். அல்லேலூயா! நிச்சயமாய் சந்திப்பார். சந்திக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும். அவரே, இந்த ராஜாதி ராஜாவே, இந்த சேனைகளின் கர்த்தரே உங்களை சந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேறு பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா! இவற்றையெல்லாம் செய்யும்படியாய், இந்த உபத்திரவங்கள் பாடுகளில் இருந்தெல்லாம் உங்களை விடுவிக்கும்படியாய், அந்த பொல்லாத சத்துருவை சங்கரிக்கும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் நிர்மூலமாக்கும்படியாய், நன்றாக கவனியுங்கள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கொந்தளிப்புகளும் அடங்கும்படியாய், உங்களை அழித்து விடுவது போல் சீறி வருகிற எல்லா சர்ப்பங்களின் தலைகளையும் நசுக்கும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா சிங்கங்களின் வாய்களையும் கட்டும்படியாய், அக்னியின் உக்கிரகத்தை அவிக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்வாரா? நாம் ஜெபிப்போம், பதிலை பெற்றுக் கொள்ளுவோம். நன்றாக கவனியுங்கள். ஒரு நல்ல அற்புதமான ஜெபம் ஏசாயா 64 அநேகமாய் இது யாரும் ஜெபம் என்று நினைப்பதில்லை. ஏசாயா 64 1, 2 முதல் 5 வரை ஒரு அற்புதமான காரியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். ஐயா, ஜெபிப்பது போல் இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம், கர்த்தாவே, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும், நம்பர் 1, அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய மகிமை உள்ள நாமத்தை, நீங்கள் எதை நம்பி இருக்கிறீர்களோ, நீங்கள் எதற்காய் காத்திருக்கிறீர்களோ, எந்த நாமத்திலே இத்தனை தைரியமாய் இருக்கிறீர்களோ, அந்த நாமத்தை அவர் சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும், அதோடு மாத்திரமல்ல, ஜாதிகள் ஜனங்கள் எல்லாம் அவருடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும், நம்பர் 2, this is number 2, ஜாதிகள் எல்லாம் அவருடைய சந்நிதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு கூட்டங்களுக்கும், சத்துரு போன்ற பிரச்சனைகளுக்கும், கர்த்தர் அவர் யார் என்று தெரிவிப்பதற்கும், கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், சர்வ பூமியின் ஆண்டவர் என்பதை தெரிய பண்ணுவதற்கும், மாத்திரமல்ல, ஜாதிகள் எல்லோரும் உங்களோடும் உங்களுக்கு எதிராகவும், ஐயா, உங்களோடும் உங்களுக்கு வெளியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜாதிகள் எல்லாம் அவருடைய சந்நிதிக்கு முன்பாக, தேவ பிள்ளையே, உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் உன் ஊழியத்திற்கு முன்பாக தத்தளிப்பதற்கும் என்ன செய்யணுமா? தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி, வானங்களை கிழித்து இறங்கும் ஐயா, ஐயா, உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். இவைகளை நீர் செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஐயா, இவைகளை நீர் நடப்பிக்க வேண்டும். உம்முடைய நாமத்தை, உம்முடைய நாமத்தின் மகிமையை எங்களுக்காய் உம்முடைய சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுங்கப்பா. ஐயா, ஜாதிகள் எல்லோரும் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக நடுங்கும்படியாய், தத்தளிக்கும்படியாய் தேவரீர் வானத்தை கிழித்து, வானங்களை கிழித்து இறங்குவீராக. ஓ மைட்டி காட்! அக்கினி எரியும், உருக்கும் அக்கினி எரியுமா போல, எதிரிகளும் எதிரி கூட்டங்களும் சுட்டரிக்கப்படுவார்களாக. எங்களை கெடுக்கவும் நாசமாக்கவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத சத்ருவும், சத்ருவின் ஏஜெண்டுகளும், அவருடைய எல்லா வல்லமைகளும் அக்கினி எரியுமா போல, உருக்கும் அக்கினி எரியுமா போல எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார வல்லமைகளும், எல்லா சதி சூனியங்களும், பில்லி சூனியங்களும், என் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திர மாந்திரீகங்கள் எல்லாம் அக்கினி தரையை பொங்க பண்ணுமா போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி, பர்வதங்கள் போன்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருகும்படி செய்யும் ஆண்டவரே. ஓ மைட்டி காட், செய்யும் என்று வேண்டிக் கொள்ளுகிற அதே வசனத்திலே
3ஆம் வசனத்திலே ஆயா தேவ பிள்ளைகள் சொல்கிற ஒரு அற்புதமான காரியத்தை கவனியுங்கள். நீங்களும் அப்படியாய் சொல்ல போகிறீர்கள். உங்கள் புலம்பல்களும் உங்கள் உபத்திரவங்களும் ஐயா உங்களுக்கு இருக்கிற எல்லா சோதனைகளும் வேதனைகளும் சவால்களும் இப்படி இருந்தாலும் கர்த்தர் அப்படியாய் உங்களுக்காக தீவிரமாய் அதிதீவிரமாய் வைராக்கியமாய் உங்களுக்காக இறங்குவார். இறங்கும் பொழுது என்ன நடக்கும்? நீங்க சொல்வீங்க, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த பொழுது. அல்லேலூயா. ஐயா, இது போன்ற எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தெய்வமே, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் எங்கள் விரோதிகளுக்கும் சத்துருவுக்கும் அந்த பொல்லாத பிசாசுக்கும் நீர் செய்த பொழுது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் போன்ற இந்த பிரச்சனைகளும் பிரச்சனைகளை கொண்டு போனவர்களும் கொண்டு வந்தவர்களும் உருகி போயின, உருகி போனார்கள். ஓ குளோரி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காய் காத்திருக்கிற உங்களுக்காய், உங்கள் பிள்ளைகளுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய், உங்கள் ஊழியத்திற்காய் ஒருவரும் கண்டிராத, ஒருவரும் கேட்டு அறிந்திராத மகா பெரிய அற்புதங்களை செய்ய கர்த்தரே உங்களை சந்திப்பார். பாருங்க, எத்தனை அற்புதமான ஒரு பதிலை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்னும் அடுத்த 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பர் 3, அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவைகளை, உமக்கு காத்திருக்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஓ, அத்தனை மகிமையும் மகத்துவமுமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு அல்லது உங்கள் ஊழியங்களிலே, கையின் பிரயாசங்களிலே, தொழில்களிலே செய்யும்படியாய் வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை அவரே அல்லாமல் ஐயா உங்களை நேசிக்கிற, உங்களுக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அந்த அற்புதங்களின் ஆண்டவர் உங்களுக்காய் அவர் செய்ய போகிறவைகளை, உங்களுக்காய் உங்கள் பட்சமாய் உங்களுக்கு பதிலாய் அவர் செய்ய போகிறவைகளை அவரே அல்லாமல் இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்வதும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஓ குளோரி. அப்படியாய் கொத்த மகிமையான காரியங்களை செய்கிறதோடு அல்லாமல் ஐயா இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது, 4ஆவதாய் கர்த்தர் செய்கிற அருமையான காரியம், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் என் தெய்வமே நீர் சந்திக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பாருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் வருத்தப்பட்டு 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 பாரம் சுமந்து கொண்டே நீங்கள் அலைந்து திரிவதை காட்டிலும் அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். ஐயா, சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து வருகிறேன் என்று நீங்கள் சொல்லுவதை காட்டிலும் உங்கள் பாரங்களை எல்லாம், கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கரங்களையே நோக்கி இருக்குமா போல அவரையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை கர்த்தரே செய்யும்படியாய் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக இறங்குவார். ஓ, பர்வதம் போன்ற, மலைகள் போன்ற எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாய் உருகி போகும். மாத்திரமல்ல, அவர் அத்தனை மகிமையான காரியங்களை அவருக்காய் காத்திருக்கிற தேவ சமூகத்திலே ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் காத்திருக்கிற உங்களுக்கு இந்த ஆண்டிலே சந்தேகமே இல்லாமல் செய்து உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவார். மாத்திரமல்ல, இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய வழியிலே அவர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். ஆபத்தில் அவரே உங்களோட இருந்து உங்களை விடுவித்து, உங்களுக்கு செவி கொடுத்து, உங்களுக்கு உத்தரவு கொடுத்து உங்களை விடுவித்து, ஆபத்தில் அவரே உங்களோட இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். நீங்கள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக கனப்படுத்த தேவனால், சர்வ வல்லமையுள்ள தேவனால், பரலோக தேவனால், ஐயா சர்வ பூமிக்கும் ஆண்டவரால் நீங்கள் கனம் பண்ணப்படுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதற்காகவே அவர் உங்களை சந்திப்பார்.
இந்த நாட்களிலே நீங்கள் தைரியமாய் தேவ சமூகத்திலே நில்லுங்கள். தைரியமாய் விசுவாசத்தோட காத்திருங்கள். நீங்கள் விரும்பின எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நாமத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டீர்களோ அவைகள் உங்களுக்கு செய்யப்படும். அது அற்புதமும் ஆச்சரியமுமாய் இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் தகப்பனே, தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஐயா, எத்தனையோ காரியங்களிலே நன்மையும் செம்மையுமாய் எங்களுக்கு செய்து வந்த கர்த்தர், செய்து கொண்டிருக்கிற அன்பின் ஆண்டவர், ஓ லார்ட், இந்த நாட்களிலே இவர்கள் சத்துருக்களாய் நிற்கிற எல்லா பிரச்சனைகளும் அவனுடைய தூதர்களும் அவனால் அனுப்பப்பட்டு ஜனங்களை துன்பப்படுத்துகிற எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினால் ஐயா, உம்முடைய நாமம் அவர்களுக்கு தெரிய பண்ணும்படியாய், ஓ லார்ட், ஜாதிகள் எல்லாம் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாக நடுங்கும்படியாய், தத்தளிக்கும்படியாய் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்குவது போல இறங்கி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. எங்கே இவர்கள் உபத்திரவங்களிலும் சிக்கல்களிலும் சிரமங்களிலும் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய், அந்த சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாய், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கே கர்த்தர் மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோமே, அப்படியே காரியங்கள் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஓ பல்வேறு விதத்திலே பலகீனப்படுத்துகிற வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள், மந்திர சூனியங்களோடு அவர்களை பாடாய்ப்படுத்துகிற எல்லா சத்ருவின் அந்தகார சக்திகளின் மீதும் உருக்கும் அக்கினி எரியுமா போலவும், ஐயா, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருங்கும்படி செய்யும். இவைகள் எல்லாம் அழிந்து நிர்மூலமாகும்படியாய், இவைகள் எல்லாம் உருகி ஓடும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இரக்கம் பாராட்டும்படியாய் மகிமையும் மேன்மையுமான காரியங்களை கர்த்தரே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படட்டும். தேவ மகிமை பரிபூரணமாய் வெளிப்படட்டும். கர்த்தர் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வேலைக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் காத்திருக்கிற ஐயா, இன்னும் பல்வேறு வெற்றி வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் என் தேவனாகி கர்த்தர் நீர் இறங்குவீராக. ஐயா, உமக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை என் தெய்வமே நீரே அல்லாமல் இந்த உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று சொல்லப்படுகிற அற்புதமான வாக்கியங்கள் எல்லாம் இவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் அப்படியே எங்கும் எதிலும் எங்கேயும் ஒருபோதும் இவர்கள் கண்டிராத அற்புதங்களும் அதிசயங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் நடக்கும்படியாய் இன்னுமாய் என் தேவனாகி கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, இந்த பிள்ளைகள் என் அன்பு சகோதரிகளும் நாங்களுமாய் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிற கூட்டமாய் எங்களை மாற்றும்படியாய், எந்த உபத்திரவத்திலும் வேதனையிலும் எந்த பாடுகளிலும் எந்த சங்கடங்களிலும் சவால்களிலும் மகிழ்ச்சியாய் நாங்கள் நீதியை செய்கிறவர்களாய் உம்முடைய வழிகளிலே நடக்கிறவர்களாய் நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் இது மட்டுமாய் நீர் பறந்து காக்கிற பட்சியை போல் சுமந்து காத்தீரே ஐயா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை சொல்லியபடியே மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளிலே உம்மை நினைக்கிறவர்களையும் ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை நீர் சந்திக்கிறீர் என்று எழுதப்பட்டபடியே உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாய் எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்களில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் விடுவித்து உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகிமையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை ஐயா ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தும்படியாய் எல்லா உபத்திரவங்களும், எல்லா துக்கங்களும், சோர்வுகளும் இவர்களை விட்டு ஓடி போகும்படியாய், எல்லாம் உருகி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காய், உம்முடைய சத்துருக்களுக்கு தெரிய பண்ணும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமும் அற்புதமும் நடக்கட்டும். ஐயா, ஜாதிகள் இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்கள், இவர்கள் சார்பில் நிற்காதபடி இவர்களை சபிக்கிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள்
மனிதர்கள் எல்லோரும் உம்முடைய சந்நிதிக்கு முன்பாய் நடுங்கி தத்தளிக்கும்படியாய் உம்முடைய கரம் அசைக்கப்படட்டும் ராஜா. தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. சத்துருக்களை ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, சிதறடிப்பீராக. மோசே பிரேயர் பண்ணினது போலவே ஐயா, மோசே ஜெபித்தது போலவே நாங்களும் ஜெபிக்கிறோம். என் தெய்வமே, பரிசுத்தரே, கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்பவைகளை ஒருவனும் காணாத, அறிந்து கொள்ளாத, செவியால் உணர்ந்து கொள்ளாத அற்புதமும் அதிசயமுமான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அப்படியாய் கொத்த ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இந்த அதிகாலை ஜபத்தின் மூலமாக செய்வார். நாம் தியானித்த அற்புதமான வார்த்தைகளை மறுபடியுமாய் தியானித்து பாருங்கள். அவைகள் ஆச்சரியமும் அதிசயமுமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள். எங்கும் எதிலும் எப்பொழுதும் வெற்றி சிறப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன்.